தேசம் சர்வதேசத்தில் செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். ஆபரேஷன் சிந்து மூலம் ஈரானிலிருந்து மீட்கப்பட்ட 290 இந்தியர்கள் டெல்லி வந்தடைந்தனர். இதில் மாணவர்கள், புனித பயணம் மேற்கொண்டவர்களும் அடங்குவர். டெல்லி வந்தடைந்த அவர்களை வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செயலர் அருண்குமார் சாட்டர்ஜி வரவேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆபரேஷன் சிந்து மூலம் ஈரானிலிருந்து வரும் 3வது விமானம் இதுவென குறிப்பிட்டார். இஸ்ரேலிலிருந்து மீட்கப்படும் இந்தியர்களோடு விரைவில் விமானங்கள் இந்தியா வர தொடங்கும் எனவும் அவர் கூறினார். ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துமா என்பது குறித்து 2 வாரங்களில் முடிவெடுப்பதாக ட்ரம்ப் கூறியுள்ளது சர்வதேச அரங்கில் பலருக்கும் தேஜாவு உணர்வை ஏற்படுத்தியுள்ளது. பல்வேறு விவகாரங்களில் 2 வார காலக்கெடுவை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருப்பதே இதற்கு காரணம். 8 வாரங்களுக்கு முன்பாக புதினை நம்பலாமா என்ற கேள்விக்கு அது பற்றி 2 வாரங்களில் தெரிவிப்பதாக ட்ரம்ப் கூறியிருந்தார். அதேபோல வரி கொள்கை, சுகாதார கொள்கை, ISIS அமைப்புடனான மோதல் உள்ளிட்டவை தொடர்பான கேள்விகளுக்கும் 2 வாரங்களில் பதிலளிப்பதாகவே ட்ரம்ப் கூறியிருந்தார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விடுத்திருந்த அழைப்பை நிராகரித்ததற்கான காரணத்தை பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஒடிசாவில் நிகழ்ச்சியில் பேசிய அவர், அமெரிக்காவுக்கு வர வேண்டும் என அந்நாட்டு அதிபர் ட்ரம்ப் தனக்கு அழைப்பு விடுத்ததாகவும், ஜெகநாதரின் புனித பூமியான ஒடிசாவுக்கு வர வேண்டும் என்பதற்காகவே அந்த அழைப்பை ஏற்க மறுத்ததாகவும் தெரிவித்துள்ளார். பின்னர் பேசிய அவர், முந்தைய ஆட்சியாளர்களால் மாநிலத்தில் எங்கும் ஊழல் நிரம்பி வழிந்ததாகவும், தற்போது பாஜக நல்லாட்சி வழங்கி வருவதாகவும் கூறினார். ஐரோப்பிய நண்பர்களை ரஃபேல் தொலைபேசியில் அழைக்கிறது என பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். இது அமெரிக்காவை சார்ந்திருக்காமல் ஐரோப்பிய நாடுகள் தங்களது பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என அவரது வலியுறுத்தலாக பார்க்கப்படுகிறது. முன்னதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், நேட்டோ நாடுகள் தங்கள் பாதுகாப்பிற்கான செலவை அதிகப்படுத்த வேண்டும் எனவும், இல்லையெனில் அமெரிக்காவின் ஆதரவை இழக்க நேரிடும் எனவும் கூறியிருந்தார். சீனா, பாகிஸ்தான், வங்கதேசம் ஆகிய நாடுகளின் வெளியுறவுத்துறை அதிகாரிகளின் சந்திப்பு சீனாவில் நிகழ்ந்துள்ளது. இதில் சீன வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் சன் வெங்டாங்குடன் வங்கதேச வெளியுறவுத்துறை செயலாளரும் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை கூடுதல் செயலாளரும் ஆலோசனை மேற்கொண்டனர். இதில் 3 நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்துடனான இந்தியாவின் உறவுகள் மோசமான நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. ருமேனியா நாட்டின் பிரதமராக முன்னாள் மேயர் இலிப் பொலோஜன் நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த சில வாரங்களாக கூட்டணி அரசை அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்த நிலையில் தேசிய தாராளவாத கட்சியைச் சேர்ந்த பொலோஜனை நியமித்து அந்நாட்டு அதிபர் நியூகோடான் அறிவித்துள்ளார். அமைச்சரவை நியமனங்கள் குறித்து கூட்டணியில் அங்கம் வகிக்கும் 4 கட்சிகளின் தலைவர்களுடனான பொலோஜன் பேச்சுவார்த்தை நடத்துவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் நோயால் கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களை கருணை கொலை செய்வதை சட்டப்பூர்வமாக்கும் மசோதா அந்நாட்டின் நாடாளுமன்றத்தின் கீழவையில் நிறைவேறியுள்ளது. இந்த மசோதாவிற்கு ஆதரவாக 314 எம்பிக்களும் எதிராக 290 எம்பிக்களும் வாக்களித்தனர். இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தின் மேலவையில் இந்த மசோதா குறித்து விவாதங்கள் நடைபெறும். 2 சிறிய மரப்படகில் நடுக்கடலில் சென்ற 620 அகதிகள் கிரீஸ் நாட்டில் மீட்கப்பட்டனர். ஒரு படகில் 352 அகதிகளும் மற்றொரு படகில் 278 அகதிகளும் இருந்தனர். போர்ச்சுகீசிய சரக்கு கப்பல் மற்றும் கடலோர காவல் படை உதவியுடன் அவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டதாக கிரீஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். போர் மற்றும் வறுமை காரணமாக மத்திய கிழக்கு ஆப்பிரிக்கா, ஆசிய நாடுகளிலிருந்து மக்கள் ஐரோப்பிய நாடுகளில் அகதிகளாக தஞ்சமடைய கிரீஸ் வழியாக படகுகளில் செல்கின்றனர். 2024 60,000 பேர் கடல் வழியாக கிரீஸுக்கு சென்றுள்ளனர். தெற்கு மெக்சிகோவின் ஒகாகா நகரத்தில் எரிக் சூறாவளி சுழன்று அடித்ததால் ஏராளமானோர் வீடுகளை இழந்து தவித்து வருகின்றனர். சாலைகள் எங்கிலும் மரக்கிளைகள் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து தடைபட்டது. மேலும் யூசிட்டான் பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் ஏராளமானோர் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைந்தனர்.
மும்பை மாநகர பகுதிகளில் பெய்த கனமழையால் அந்த மாநகருக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் இருந்த நீரின் அளவு 2 மடங்காக உயர்ந்துள்ளது. துளசி, விகார், பாட்சா, தான்சா, அப்பர் வைதர்னா, மிடில் வைதர்னா மற்றும் மோடக் சாகர் ஆகிய 7 ஏரிகள் மும்பையின் குடிநீர் ஆதாரங்களாக இருந்து வருகின்றன. இந்த ஏரிகளின் மொத்த கொள்ளளவில் தற்போது 25.17% நிரம்பியுள்ளது. இது கடந்த வியாழனன்று 13.18% இருந்தது. மொத்தமாக 7 ஏரிகளையும் சேர்த்து 3,64 மில்லியன் லிட்டர் நீர் உள்ளது குறிப்பிடத்தக்கது. கங்கை நதியை தூய்மைப்படுத்துவது என்ற வாக்குறுதி பாஜக அளிக்கும் பொய்யான வாக்குறுதி என காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில், கங்கையை தூய்மைப்படுத்துவது என்ற பெயரில் மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட பெரும்பாலான திட்டங்கள் ஊழல் செய்ய அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டங்கள் என விமர்சித்துள்ளார். கடந்த 11 ஆண்டுகளாக தேர்தலின் போது மட்டும் இத்தகைய பொய்யான வாக்குறுதியை பிரதமர் மோடி அளித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மாற்றுத்திறனாளி மாணவர்கள் பாடிய பிறந்தநாள் வாழ்த்து பாடலை கேட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கண் கலங்கியது நிகழ்ச்சியடைய வைத்தது. உத்தராகண்டின் டேராடூன் சென்ற குடியரசுத் தலைவர் முர்மு பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அமைப்பு சார்பில் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அப்போது பிறந்தநாள் வாழ்த்து கூறி மாற்றுத்திறனாளி மாணவர்கள் பாடிய பாடலை கேட்டு குடியரசுத் தலைவர் முர்மு கண் கலங்கினார். தொடர்ந்து மெய்காவலர் கைக்குட்டையை எடுத்துக் கொடுக்க அதை வைத்து முர்மு கண்ணீரை துடைத்தார். டெல்லி மெட்ரோ ரயிலில் பாம்பை கண்டதாக பெண் ஒருவர் கூச்சலிட்டதும் அங்கிருந்த சக பயணிகள் அலறி அடித்தபடி அங்கும் இங்கும் ஓடிய காட்சி வெளியாகியுள்ளது. மகளிருக்கான பெட்டியில் நடந்த இந்த நிகழ்வால் அப்சன் ரயில் நிலையத்தில் ரயில் நிறுத்தப்பட்டது. தொடர்ந்து அதிலிருந்து பயணிகள் வெளியேறியதும் ரயில் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. எனினும் அதில் சிறிய பல்லி ஒன்று மட்டும் இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பல்லியை பாம்பு என்று நினைத்து பயணிகள் ரயிலை நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. போயிங் 787 விமானங்களுக்கான கூடுதல் பாதுகாப்பு சோதனைகளை தொடர முடிவு செய்துள்ளதாக ஏர் இந்தியா நிறுவன தலைமைச் செயல் அதிகாரி காம்பெல் வில்சன் தெரிவித்துள்ளார். இந்த சோதனையில் எந்தவொரு சந்தேகம் ஏற்பட்டாலும் குறிப்பிட்ட அந்த விமானம் விமான சேவைக்கு பயன்படுத்தப்படாது எனவும் அவர் கூறியுள்ளார். அதேபோல ஏர் இந்தியா விமான விபத்தில் உயிரிழந்த விமான பணியாளர்களின் இறுதிச் சடங்கில் நிறுவனம் சார்பில் யாரும் பங்கேற்கவில்லை என்ற குற்றச்சாட்டையும் அவர் மறுத்துள்ளார். இருசக்கர வாகனங்களை வாங்கும் நபர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. சாலை பாதுகாப்பை மேம்படுத்த 2026ஆம் ஆண்டு தொடக்கம் முதல் விற்பனைக்கு வரும் புதிய இருசக்கர வாகனங்களுடன் 2 ஹெல்மெட்டுகளை வழங்க வேண்டும் என மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. அதேபோன்று அனைத்து இருசக்கர வாகனங்களுக்கும் ABS எனப்படும் ஆன்டி-லாக் பிரேக்கிங் சிஸ்டம் பொருத்தப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது 125 cc திறனுக்கு மேல் உள்ள வாகனங்களில் மட்டுமே ABS இருப்பதால் 40% வாகனங்களில் இந்த பாதுகாப்பு வசதி இல்லை என மத்திய அரசு கூறியுள்ளது. இந்தியாவில் வேலைவாய்ப்புகளில் திபெத் அகதிகளுக்கு வழங்கப்படும் முக்கியத்துவம் இலங்கை அகதிகளுக்கு வழங்கப்படுவதில்லை என்று விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இலங்கை அகதிகள் பட்டப்படிப்பு முடித்திருந்தாலும் நிறுவனங்கள் வேலை வழங்க தயக்கம் காட்டுகின்றன. அதே சமயம் திபெத் அகதிகளுக்கு நலத்திட்டங்கள் உட்பட பல விஷயங்களில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றன. இந்த பாரபட்சத்தை களைய வேண்டும் என்றும் இலங்கை அகதிகளுக்கு கண்ணியமான சூழலை உருவாக்கி தர வேண்டும் என்றும் உலக அகதிகள் தினத்தை முன்னிட்டு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர்.
உலக அளவில் பத்திரிகைகள் மூலம் செய்திகளை தெரிந்து கொள்வது மிக பெருமளவில் குறைந்துள்ளது என்று ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ராய்ட்டர்ஸ் நிறுவனம் வெளியிட்ட ஆய்வறிக்கையின்படி பெரும்பாலான மக்கள் சமூக வலைதளங்கள் மூலம், குறிப்பாக ஷார்ட்ஸ் வீடியோ வடிவிலேயே செய்திகளை பார்க்கின்றனர். பத்திரிகை வாசிப்பு இளையவர்கள் முதல் முதியவர்கள் வரை 5% மட்டுமே உள்ளது. டிவி மூலம் செய்திகள் தெரிந்து கொள்வதும் கணிசமாக குறைந்து வருகிறது. 55 வயதுக்கு மேற்பட்டவர்களே டிவி மூலம் செய்திகள் தெரிந்து கொள்கின்றனர். 24 வயதுக்குட்பட்டவர்களில் 20% மட்டுமே செய்திக்காக டிவியை பயன்படுத்துகின்றனர். AI சாட்பாட்டுகள் மூலம் செய்தி தெரிந்து கொள்வது படிப்படியாக உயர்ந்து வருகிறது. மாமல்லபுரத்தில் இன்று ஒரு நாள் மட்டும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கட்டணம் இன்றி பிரதான சின்னங்களை கண்டுகளிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தொல்லியல் துறை சார்பில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. சுகாதார சான்றிதழை பெறுவதற்கு இனி நேரடி நடைமுறை நிறுத்தப்படுகிறது என பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு துறை அறிவித்துள்ளது. சேவை தளம் வாயிலாக மட்டுமே இனி சுகாதார சான்றிதழ்களை பெற முடியும் என அறிவித்துள்ள அந்த துறை, இதனால் வெளிப்படைத்தன்மை அதிகரிக்கும் என கூறியுள்ளது. ஆவணங்களுடன் சுய உறுதிமொழி சான்றிதழை பதிவேற்றியதும் சான்றிதழ் தானாகவே உருவாக்கப்படும் எனவும், விதிமுறைகள் மீறப்பட்டால் சான்றிதழ் உடனடியாக ரத்து செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருமணம் செய்து கொள்வதாக கூறி லட்சக்கணக்கில் ஏமாற்றிவிட்டதாக துணை நடிகை மீது காதலன் சென்னை டிஜிபி அலுவலகத்தில் பரபரப்பு புகார் அளித்துள்ளார். நடிகை அனாமிகா தனக்கு பல பணப்பிரச்சனைகள் இருப்பதாக கூறியதாலேயே பணத்தை கொடுத்து உதவினேன். நாங்கள் திருமணம் செய்து கொள்ளப் போவது இரு வீட்டாருக்கும் தெரியும். ஆனால் அனாமிகா தற்போது தன்னை ஏமாற்றிவிட்டதாகவும், இதேபோல் பலரும் ஏமாந்து இருக்கலாம் என சந்தேகம் எழுவதாகவும் காதலன் ஹரிஸ் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் தனியார் பள்ளி மாணவர்கள் சிலர் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அங்குள்ள கடையில் இருந்த பாத்திரங்களை வீசி எறிந்தும் தகராறில் ஈடுபட்டனர். இதனால் கடைக்காரர்கள் ஒன்றிணைந்து மாணவர்களை பிடிக்க முயன்றபோது அனைவரும் தப்பி ஓடினர். பேருந்து நிலையத்தில் செயல்படும் புறக்காவல் நிலையத்தில் காவலர்கள் இல்லாததே இதுபோன்ற சம்பவங்களுக்கு காரணமாக அமைவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். முருகர் மாநாட்டை விமர்சித்த இயக்குனர் அமீருக்கு பேரரசு பதிலடி கொடுத்துள்ளார். இந்து மதத்தில் இருந்து கொண்டு கடவுளை விமர்சிப்பவன் நாத்திகன், கடவுள் நம்பிக்கையோடு ஒரு மதத்தில் இருந்து கொண்டு மற்றொரு மதத்தில் மூக்கை நுழைப்பவன் மதவாதி என்றும், உங்கள் மதத்தில் நிறை குறை இருந்தால் அதை பற்றி பேசுங்கள், அடுத்தவர் மதத்திற்கு அறிவுரை கூற வேண்டாம், இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை என அறிவுறுத்தியுள்ளார். இன்னொரு மதத்துக்கு நீங்கள் அறிவுரை சொல்கிற அளவுக்கு நீங்கள் இல்லை. முதல்ல என்ன நீங்கள் பண்ணவும் கூடாது. நீங்கள் இந்து மதத்தில் இருந்து நீங்கள் தெய்வ பக்தியெல்லாம் இருந்து நீங்கள் இதை சொன்னால் கூட ஓகே, ஏதோ பொதுவாக கருத்து சொல்கிறாருன்னு நாங்கள் வந்து யோசிக்கலாம், கருத்து தானே. ஆனால் நீங்கள் இருக்கிறது இன்னொரு மதம், நீங்கள் வணங்குறது இன்னொரு மதம். இந்து மதத்துக்குள்ள ஒன்று உங்களுக்கு என்ன வேலை? கேரள மாநிலம் பத்தனம்திட்டாவில் வீட்டிற்குள் புகுந்த காட்டுப்பூனையை புலிக்குட்டி என நினைத்து வீட்டில் இருந்தவர்கள் பதற்றமும் பீதியும் அடைந்தனர். வீட்டினுள் வித்தியாசமான நிறத்தில் உலா வந்த விலங்கை கண்டு வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். அவர்கள் வந்து பதுங்கியிருந்த அந்த விலங்கை பாதுகாப்பாக பிடித்து கூண்டில் அடைத்தனர். அப்போது அது காட்டுப்பூனை என்பது தெரிய வந்தது. இதன் பின்னரே வீட்டில் இருந்தவர்கள் நிம்மதியடைந்தனர். போர்வைக்கு வெளியே ஒரு காலை மட்டுமே நீட்டிக்கொண்டு உறங்குவது தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்த உதவும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர். கால்களில் உள்ள இரத்த நாளங்கள் உடலின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்த உதவுவதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். ஒரு கால் போர்வையின் வெளியே இருக்கும்போது உடலில் உள்ள அதிகப்படியான வெப்பம் வெளியேறுவதாகவும், இது மூளைக்கு தூங்குவதற்கான நேரம் என்ற சமிக்கையை அளிப்பதோடு மெலட்டோனின் என்ற ஹார்மோன் உற்பத்தியை பெருக்குவதாகவும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே இது தூக்கத்தின் தரத்தை அதிகப்படுத்துவதற்காக சுட்டிக்காட்டப்படுகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. ஸ்ரீபெரும்புதூர், உரக்கடம், சிங்குவார் சத்திரம், மணிமங்கலம், சோமங்கலம், படப்பை, செட்டிப்பேடு, இருங்காட்டுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டியது.
இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ததால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்றும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. குறிப்பாக புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கனமழை கொட்டியது. இதனால் சாலைகளில் மழைநீர் தேங்கி நின்றது. மழை காரணமாக சில பகுதிகளில் மின்தடையும் ஏற்பட்டது. இதனிடையே அன்னவாசல் அருகே குடுமியான் மலையில் செல்போனில் பேசிக் கொண்டிருந்த போது இடி தாக்கியதில் சின்னத்தம்பி என்பவர் உயிரிழந்தார். பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது நண்பன் பரிசாக வழங்கிய நாட்டு வெடிகுண்டை வீசி வெடிக்கச் செய்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பதிவிட்ட பர்த்டே பாய் கைது செய்யப்பட்டார். செங்கல்பட்டைச் சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியான கோபியின் தம்பியான தீபக் என்ற அந்த 21 வயது இளைஞர் காவலர்கள் பிடியிலிருந்து தப்பி ஓட முயற்சித்ததாகவும் அப்போது கீழே விழுந்ததில் கால் முறிவு ஏற்பட்டதாகவும் காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது. இதனால் காலுக்கு மாவுக்கட்டு போடப்பட்ட நிலையில் செங்கல்பட்டு குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர். தனது அண்ணனை போன்று சரித்திர பதிவேடு குற்றவாளியாக வேண்டும் என நினைத்து தீபக் பல்வேறு குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு வந்ததாகவும் தற்போது நாட்டு வெடிகுண்டை வீசி பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. திண்டுக்கல்லில் ஆடல் பாடல் மூலம் மாணவர்களுக்கு பாடம் நடத்தி வருகிறார் தலைமை ஆசிரியர் ஒருவர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள ஆத்தூர் கொங்குப்பட்டி கிராம அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் GTR தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜெயக்குமார் ஆடல் பாடல் மூலம் மாணவர்களுக்கு பாடம் நடத்தி வருகிறார். 8 ஆண்டுகளாக பணியாற்றும் இவர் அழிந்து வரும் தமிழ் கலாச்சாரத்தையும் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதனால் மாணவர்கள் வீட்டில் இருப்பதை விட பள்ளியில் இருப்பதை மகிழ்ச்சியாக உணர்கின்றனர். ஈரோடு சிவகிரி இரட்டை கொலை வழக்கில் கைதான 4 பேர் மாறி மாறி தகவல் அளித்ததால் காவல்துறையினர் குழப்பத்தில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 25 நாட்களுக்கு பிறகு காவலில் எடுக்கப்பட்ட 4 பேரிடம் தனித்தனியாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது 2022 மற்றும் 2023ஆம் ஆண்டுகளில் சென்னிமலை ஆதாய கொலைகளை செய்ததாக ஒப்புக்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளன. இந்த 2 வழக்குகளில் தொடர்புடையவர்களாக ஏற்கனவே 11 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் சிவகிரி கொலை வழக்கில் பிடிபட்டவர்கள் அளித்த வாக்குமூலம் காவல்துறைக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. சென்னையில் புறநகர் மின்சார ரயில்களில் பயணிகள் கூட்டத்திற்குள் புகுந்து விலை உயர்ந்த செல்போன்களை திருடி வந்த ஆந்திராவைச் சேர்ந்த நபர் கைது செய்யப்பட்டார். எழும்பூர் ரயில் நிலையத்தில் சந்தேகப்படும்படியாக சுற்றித் திரிந்த நபரை பிடித்து விசாரித்த போது திருட்டு செல்போன்கள் வைத்திருந்ததும் அவர் ஆந்திராவைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்பதும் தெரியவந்தது. அவரிடமிருந்து 24 செல்போன்களை ரயில்வே போலீசார் பறிமுதல் செய்தனர். பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பிக்க கணவரின் கையெழுத்தை மனைவி பெற வேண்டிய அவசியம் இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கணவரின் கையெழுத்தை வற்புறுத்தாமல் பாஸ்போர்ட் வழங்க உத்தரவிடக் கோரி ரேவதி என்பவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி விவாகரத்து வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் கணவரிடம் கையெழுத்து பெறுவது இயலாது, இந்த நடைமுறை ஆணாதிக்கத்தை காட்டுவதாக கூறிய நீதிபதி மனுதாரரின் விண்ணப்பத்தை பரிசீலித்து 4 வாரங்களில் பாஸ்போர்ட் வழங்க பாஸ்போர்ட் மண்டல அதிகாரிக்கு உத்தரவிட்டுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்த 200 டன் எடை கொண்ட ஆஞ்சநேயர் கற்சிலை கடும் சிரமத்திற்கு பிறகு கார்கோ லாரி மூலம் மேல்மருவத்தூர் வந்தடைந்தது. வந்தவாசி அருகே கொரக்கோடை கிராமத்திலிருந்து 158 டயர்கள் கொண்ட கார்கோ லாரி மூலம் இச்சிலை நேற்று இரவு புறப்பட்டது. மேல்மருவத்தூர் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள இந்த சிலை இரவு 10 மணிக்கு 2வது நாள் பயணத்தை தொடரும். இச்சிலை காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே உள்ள பழவேரி கல் சிற்ப கலைக்கூடத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. தஞ்சை ரகுமான் நகரைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களான பெர்னாண்டோ பிச்சையம்மாள் தம்பதியினர் தாங்கள் பிள்ளையாக வளர்த்த பிரவுனி என்ற 7 வயது பெண் டாபர்மேன் நாய்க்கு மனிதர்களைப் போலவே இறுதிச் சடங்குகள் செய்து நல்லடக்கம் செய்தனர். உடல்நலக்குறைவால் உயிரிழந்த பிரவுனியின் உடலை ஐஸ் பாக்ஸில் வைத்து உறவினர்கள் முன்னிலையில் பிரார்த்தனை செய்தனர். பின்னர் தங்கள் வீட்டு தோட்டத்திலேயே கிறிஸ்துவ முறைப்படி நல்லடக்கம் செய்தனர். இந்த பாச பிணைப்பு அப்பகுதி மக்களை நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது.
கருணை அடிப்படையில் வேலை வழங்கும் வழக்கில் இதுவரை தலைமைச் செயலாளர்களாக பதவி வகித்தவர்களை நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பணியின் போது உயிரிழந்த அரசு ஊழியர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்குவது தொடர்பாக கால நிர்ணயம் செய்வது குறித்து ஆய்வு செய்ய குழு அமைத்து அறிக்கை தாக்கல் செய்ய 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை அமல்படுத்தாததால் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் முதல் இதுவரை தலைமைச் செயலாளராக பதவி வகித்த சிவ்தாஸ் மீனா, தற்போதைய தலைமைச் செயலாளர் முருகானந்தம் ஆகியோர் ஜூலை 21ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க நீதிபதி உத்தரவிட்டார். போயிங் 787 விமானங்களுக்கான கூடுதல் பாதுகாப்பு சோதனைகளை தொடர முடிவு செய்திருப்பதாக ஏர் இந்தியா நிறுவன தலைமை செயல் அதிகாரி காமல் வில்சன் தெரிவித்துள்ளார். இந்த சோதனையில் எந்த ஒரு சந்தேகம் ஏற்பட்டாலும் குறிப்பிட்ட அந்த விமானம் விமான சேவைக்கு பயன்படுத்தப்படாது எனவும் அவர் கூறியுள்ளார். அதேபோல் ஏர் இந்தியா விமான விபத்தில் உயிரிழந்த விமான பணியாளர்களின் இறுதிச் சடங்குகளில் நிறுவனம் சார்பில் யாரும் பங்கேற்கவில்லை என்ற குற்றச்சாட்டையும் அவர் மறுத்துள்ளார். இந்திய அளவில் பெரும்பாலான மாணவர்கள் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தை முதன்மை மொழியாக தேர்வு செய்வதாக மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்ட ஆய்வில் தெரியவந்துள்ளது. 40 விழுக்காடு மாணவர்கள் ஹிந்தி மொழியையும் 38 விழுக்காடு மாணவர்கள் ஆங்கிலத்தையும் தேர்வு செய்கின்றனர். தமிழ், மலையாளம், கன்னடம், மராத்தி, பெங்காலி உட்பட 12 பிராந்திய மொழிகளை தேர்வு செய்யும் மாணவர்களின் எண்ணிக்கை 0.9 விழுக்காடு முதல் 6.1 விழுக்காடு என்ற அளவிலேயே இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சர் குமாரசாமி மீதான நில ஆக்கிரமிப்பு வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. ராம்நகரின் பிடதி கேத்தகானஹள்ளியில் உள்ள குமாரசாமியின் பண்ணை வீட்டை ஒட்டியுள்ள 14 ஏக்கர் அரசு நிலத்தை குமாரசாமியும் அவரது குடும்பத்தினரும் ஆக்கிரமித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணையை ரத்து செய்ய கோரி கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் குமாரசாமி மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த நீதிபதி இந்திரேஷ் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்தார். நடப்பாண்டில் அமேசான் நிறுவனம் வர்த்தகத்தை விரிவுபடுத்தும் நோக்கில் இந்தியாவில் 2000 கோடி ரூபாயை முதலீடு செய்ய இருப்பதாக அறிவித்துள்ளது. இதன் மூலம் நிறுவனத்தின் செயல்பாட்டு உட்கட்டமைப்புகளை மேம்படுத்தவும் இணைய பாதுகாப்பு மற்றும் நவீன தொழில்நுட்பத்தை உருவாக்கவும் பயன்படுத்தப்படும் என அமேசான் இந்தியா கூறியுள்ளது. இந்த முதலீடுகளை பயன்படுத்தி புதிய தளங்களை தொடங்குவதோடு இந்தியா முழுவதும் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு விரைவாகவும் நம்பகத்தன்மையுடனும் சேவை செய்ய உள்ளதாக கூறியுள்ளது. பிரிட்டிஷ் அரசின் HMS Spey என்ற ராணுவ கண்காணிப்பு கப்பல் கடந்த 18ஆம் தேதி தைவான் நீரிணையை கடந்து சென்றிருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தைவான் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. மேற்கத்திய ஆதரவு தங்களுக்கு உள்ளது என்பதை காட்டுவதாக இது பார்க்கப்படுகிறது. தைவான் மற்றும் சீனாவின் இடையே நீண்ட காலமாக தைவான் நீரிணை உரிமை தொடர்பாக மோதல் நிலவுகிறது. இது முழுமையாக தன்னுடைய பகுதியாக இருக்க வேண்டும் என்று சீனா வலியுறுத்துகிறது. ஆனால் அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகள் சர்வதேச கடல் வழித்தடமாக ஏற்றுக்கொள்கின்றன. மாமல்லபுரத்தில் இன்று ஒருநாள் மட்டும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கட்டணமின்றி புராதன சின்னங்களை கண்டுகளிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தொல்லியல் துறை சார்பில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 13 இடங்களில் வெயில் சதமடித்தது. அதிகபட்சமாக மதுரை விமான நிலைய பகுதியில் 105.26 ஃபாரன்ஹீட்டாக வெப்பம் பதிவானது. சென்னை நுங்கம்பாக்கம், மீனம்பாக்கம், கடலூர், ஈரோடு, கரூர், பரமத்தி, பரங்கிப்பேட்டை, தஞ்சாவூர், திருச்சி, திருத்தணி, தூத்துக்குடி மற்றும் வேலூர் ஆகிய இடங்களிலும் வெயில் சதமடித்தது. நெல் விவசாயிகளுக்கு உரிய தொகையை பெற்றுத்தர வேண்டும் என தமிழக வெற்றிக்கழக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா வலியுறுத்தியுள்ளார். முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு நலத்திட்டங்களை அள்ளித்தரும் விடியல் அரசு என விளம்பரப்படுத்திக் கொள்வதாகவும் உண்மையில் நிர்வாக திறமையற்ற ஊழல் மலிந்த ஆட்சியாக செயல்படுகிறது எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். விவசாயிகளுக்கு கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக 811 கோடி ரூபாய் நெல் கொள்முதல் பணம் வழங்கப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி, அளக்கரை, அரவேணு பகுதிகளில் உள்ள தேயிலை தோட்டங்களில் குட்டிகளுடன் காட்டு மாடுகள் கூட்டமாக உலா வருகின்றன. வனப்பகுதியை ஒட்டியுள்ள இந்த பகுதிகளில் காட்டு மாடுகளின் நடமாட்டம் அதிகரித்திருப்பதால்
தேயிலை தோட்டங்களுக்கு செல்லும் தொழிலாளர்கள் பாதுகாப்புடன் பணிபுரிய வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். குட்டிகளுடன் இருக்கும் காட்டு மாடுகள் ஆபத்தானவை என்பதால் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் பல்வேறு நாடுகளில் வேலை வாய்ப்பின்மை விகிதம் குறித்த புள்ளி விவரங்களை சர்வதேச நிதியம் வெளியிட்டுள்ளது. நடப்பாண்டில் நம் அண்டை நாடுகளான பாகிஸ்தான் வேலை வாய்ப்பின்மை விகிதம் 8 விழுக்காடாகவும், சீனாவில் வேலை வாய்ப்பின்மை 5.1 விழுக்காடாகவும் இருந்ததாக சர்வதேச நிதியம் கூறியுள்ளது. இந்தோனேஷியாவில் வேலை வாய்ப்பின்மை 5 விழுக்காடாக உள்ள நிலையில் இந்தியாவில் 4.9 விழுக்காடாகவும், அமெரிக்காவில் 4.2 விழுக்காடாகவும் இருந்ததாக சர்வதேச நிதியம் கூறியுள்ளது. ரஷ்யாவில் வேலை வாய்ப்பின்மை விகிதம் 2.8 விழுக்காடாக இருப்பதாக சர்வதேச நிதியம் தெரிவித்துள்ளது. 4 வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்தது கொடூரமானது என்றாலும் கொடூரமான முறையில் அது செய்யப்படவில்லை என கூறி குற்றவாளியின் தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் குறைத்துள்ளது. குற்றவாளிக்கு அவரது பெற்றோர் கல்வி பயிற்றுவிக்க முயற்சிக்கவில்லை என்பதையும் அவர் பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர் என்பதையும் கருத்தில் கொண்டும் இந்த தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்து கழுத்தை நெரித்து கொலை செய்த வழக்கில் தூக்கு தண்டனை பெற்ற நபர் தண்டனையை எதிர்த்து மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். அந்த வழக்கில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. கொலை மற்றும் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தால் மணிப்பூரில் 2 மாவட்டங்களில் பதற்றம் நிலவி வருகிறது. மணிப்பூரின் லாங்சிங்மான்பி கிராமத்தினுடைய தலைவரின் மனைவி துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். குக்கி இனத்தைச் சேர்ந்த அவரது கொலையை கண்டித்து சுராசாந்த்பூர் மாவட்டம் முழுவதும் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இதனிடையே பிஷ்ணுபூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மெய்த்தி இன விவசாயி துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்தார். இதனையடுத்து அந்த மாவட்ட மக்கள் சுராசாந்த்பூர் மாவட்டத்திற்கு செல்லும் நெடுஞ்சாலையை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதிகளில் பதற்றம் நீடித்து வருகிறது. அம்பேத்கரை அவமதித்த ராஷ்டிரிய ஜனதா தளத்தை மாநில மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பீகாரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், 3வது மிகப்பெரிய பொருளாதாரமாக இந்தியாவை உருவாக்குவதில் பீகாரின் பங்கு மிகப்பெரியது என குறிப்பிட்டார். வாரிசு ஆட்சிக்கு எதிரான அம்பேத்கரை ராஷ்டிரிய ஜனதா தளமும் அதன் கூட்டணி கட்சிகளும் விரும்புவது இல்லை என பிரதமர் மோடி தெரிவித்தார். காலடியில் அம்பேத்கரின் புகைப்படத்தை வைத்து அவரை அவமதித்ததாக குறிப்பிட்ட பிரதமர், இதனை செய்தவர்கள் இதுவரை மன்னிப்பு கேட்கவில்லை என தெரிவித்தார். கடந்த நிதியாண்டில் இந்தியாவில் இருந்து அதிகம் ஏற்றுமதி செய்யப்பட்ட பழமாக வாழைப்பழம் மாறியுள்ளது. இதுவரை வெளிநாடுகளுக்கு திராட்சை அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்த நிலையில் அதனை தற்போது வாழைப்பழம் பின்னுக்கு தள்ளியுள்ளது. கடந்த 2023-24 நிதியாண்டில் 2474 கோடி ரூபாய் மதிப்பிலான வாழைப்பழங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்ட நிலையில் கடந்த நிதியாண்டில் 30% உயர்ந்து 3209 கோடி ரூபாய் அளவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. விலை குறைவும் மத்திய கிழக்கு நாடுகளில் தேவை அதிகரித்துள்ளதுமே ஏற்றுமதி அதிகரிப்பிற்கு முக்கிய காரணம் என கருதப்படுகிறது. அகமதாபாத் விமான விபத்தை தொடர்ந்து ஏர் இந்தியா விமானங்களின் டிக்கெட் முன்பதிவு 20% குறைந்திருக்கிறது. உள்நாட்டு வழித்தடங்களில் ஏர் இந்தியா விமான டிக்கெட் முன்பதிவு 10 முதல் 12% வரையும், சர்வதேச வழித்தடங்களில் முன்பதிவு 18 முதல் 22% வரையும் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஏர் இந்தியா விமான கட்டணம் சராசரியாக 8% முதல் 15% வரை குறைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. இங்கிலாந்தில் நோயால் கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களை கருணை கொலை செய்வதை சட்டப்பூர்வமாக்கும் மசோதா அந்நாட்டின் நாடாளுமன்றத்தின் கீழவையில் நிறைவேறியுள்ளது. இந்த மசோதாவிற்கு ஆதரவாக 314 எம்பிக்களும் எதிராக 291 எம்பிக்களும் வாக்களித்தனர். இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தின் மேலவையில் இந்த மசோதா குறித்து விவாதங்கள் நடைபெறும். ரொனால்டோவும் தானும் நண்பர்கள் அல்ல என கால்பந்தாட்ட ஜாம்பவான் மெஸ்ஸி தெரிவித்துள்ளார். நேர்காணல் ஒன்றில் பேசிய அவர், ரொனால்டோ மீது தனக்கு மிகுந்த மதிப்பும் மரியாதையும் உள்ளதாக தெரிவித்துள்ளார். ரொனால்டோவிற்கும் தனக்குமான போட்டி களத்தோடு முடிந்துவிட்டதாகவும் தெரிவித்த மெஸ்ஸி, தாங்கள் ஒன்றாக நேரம் செலவிடாததால் தாங்கள் நண்பர்கள் அல்ல எனவும் கூறினார். ஆனால் ஒருவருக்கொருவர் மிகுந்த மரியாதையுடன் நடந்து கொள்வோம் எனவும் தெரிவித்தார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரை 9 எக்ஸ்பிரஸ் ரயில்கள் எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு மாற்றாக
தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தேஜஸ் விரைவு ரயில், மண்ணை விரைவு ரயில், செந்தூர் விரைவு ரயில், எழும்பூர் குருவாயூர் இடையே இயக்கப்படும் விரைவு ரயில், எழும்பூர் கொல்லம் இடையே இயக்கப்படும் விரைவு ரயில், பிகானீர் வாராந்திர விரைவு ரயில், புதுச்சேரி மெமு பேசஞ்சர் ரயில் உள்ளிட்ட ரயில்கள் தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவில் கன்னியாகுமரி இடையே ரயில் தண்டவாள பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் அடுத்த ஒரு மாதத்திற்கு முக்கிய ரயில்கள் நாகர்கோவிலுக்கு பதிலாக கன்னியாகுமரி வரை மட்டுமே செல்லும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. அதேபோன்று அந்தியோதயா ரயில் திருநெல்வேலி வரை மட்டுமே இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திலிருந்து ஆந்திராவுக்கு விற்பனைக்கு எடுத்துச் செல்லப்பட்ட மாங்காய்கள் விலைக்கு வாங்கப்படாததால் தமிழக விவசாயிகள் பெரும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். ஆந்திராவில் அதிக விளைச்சல் இருப்பதாலும் மானியம் வழங்கப்படுவதாலும் ஆந்திர விவசாயிகளிடமிருந்தே மாங்காய்கள் கொள்முதல் செய்யப்படுவதாகவும் இதனால் தமிழக விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இன்னும் எதுவும் ரெஸ்பான்ஸ் இல்லை. சரிங்களா, இங்கே லோக்கல் ஏபி வண்டி மாத்திரம் தான் இருக்கணுன்றாங்க. டிஎன் வண்டி கே வண்டியே இருக்கக்கூடாதுன்றாங்க. அப்போ எங்கள் நிலமெல்லாம் என்ன ஆகுறது? டிஎன் வண்டி இது அன்லோட் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு வெளியே அனுப்புங்க சொல்லி ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி 3 டைம் போய் வந்துட்டேன். இன்னைக்கு 6 நாள் ஆகுது. இன்னொரு வண்டி 7 நாள் ஆகுது. அன்லோடே ஆகலை. அன்லோட் ஆகலைன்னா அந்த பழம் என்னத்துக்கு உதவும்? உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை கிரிவலத்தில் ஜப்பானைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் கொண்ட குழுவினர் கலந்து கொண்டு விதவிதமாக அன்னதானம் வழங்கினர். ஜப்பான் தொழிலதிபர் குறிஞ்சி செல்வம் மற்றும் ஜப்பானில் இந்து மதத்தை பரப்பி வரும் குரு தீபக் அபயோமா தலைமையில் ஓம் நமச்சிவாயா என முழக்கமிட்டு பக்தி பாடல்களுக்கு கைத்தட்டி கிரிவலம் வந்தனர். அந்த குழுவில் ஒருவரான ஐதா என்ற பெண் பக்தர்களால் வீசப்பட்ட பிளாஸ்டிக் பாட்டில்களை சேகரித்து குப்பை தொட்டியில் போட்டு தூய்மை பணியில் ஈடுபட்டார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பனமங்கலத்தில் குடியிருப்பு பகுதிக்கு மிக அருகில் குப்பை கழிவுகளை கொட்டிய தனியார் லாரியை கிராம மக்கள் சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இரவு நேரங்களில் மருத்துவ கழிவுகள், செப்டிக் டேங்க் கழிவுநீர், இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுவதால் கடும் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். கழிவுகள் கொட்டுபவர்கள் மீது மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நடிகர் ராம் சரணின் மகள் கிளின் காரா தனது 2வது பிறந்த நாளையொட்டி ஹைதராபாத் மிருக காட்சி சாலையில் தன்னுடைய பெயரை கொண்ட ஒரு வெள்ளை புலிக்குட்டியை சந்தித்திருக்கிறார். இந்த தருணத்தின் அழகிய புகைப்படங்களை ராம் சரணின் மனைவி உபாசனா தனது இன்ஸ்டா பக்கத்தில் பகிர்ந்து இருவரும் அழகாக வளர்ந்திருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைவதாக கூறியுள்ளார். அவருக்கு நடிகை காஜல் அகர்வால் உள்ளிட்டோர் வாழ்த்து கூறியிருக்கிறார்கள்.